இயேசு சபையின் சுவாச காற்றே, தேசம் போற்றும் தியாக ஊற்றே, இஞ்ஞாசியார் இஞ்ஞாசியார். இயேசு சபையின் சுவாச காற்றே, தேசம் போற்றும் தியாக ஊற்றே, இஞ்ஞாசியார். இயேசு சபையின் சுவாச ஜெபித்தார். இறைவன் சிங்கங்களில் வாயை கட்டினார். யோசுவா ஜெபித்தார். சூரியன் அப்படியே நின்றது. எஸ்தர் ஜெபித்தார். பாலாக்கம் தீமையிலிருந்து யூதர்களை இறைவன் விடுவித்தார். எலியா ஜெபித்தார். 3 வருடங்களுக்கு மழை பெய்யவில்லை. மோசே ஜெபித்தார். செங்கடலை இறைவன் 2ஆக பிரித்தார். அன்னாள் ஜெபித்தாள். இறைவன் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தார். இங்கே சொல்லப்பட்ட அனைவரும் ஜெபித்தனர். முழங்கால் படியிட்டு ஜெபித்தனர். சில வேளைகளில் தோல்விகளில் இருந்தும் தீமைகளில் இருந்து விடுபட ஒரே ஒரு ஜெபம் போதும். ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். இப்பொழுது இந்த இறைவனை நோக்கி ஜெபமாக இறைவணக்கம் பாட பாடகர் குழுவினரை அன்போடு அழைக்கின்றோம். கடந்து சென்றாலும் தீநடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீநடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் தீநடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழும்
காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருங்கள். அது உங்கள் மதிப்பை உயர்த்தும். நீங்கள் இறைவனோடு இருந்தால் மதிப்பு எப்பொழுதும் உங்களோடு வரும் என்று சொல்லி இறைவனின் திருப்பிரசன்னத்தை நம் மத்தியில் ஏற்படுத்திய பாடகர் குழுவினருக்கு நமது நன்றிகள். கார்முகில் வானம் கண் அயரும் நேரம், தென்றல் காற்று இதமாய் தழுவி நிற்க, தெய்வீக பாசறையில் திருவிழா கொண்டாட்டம், மயில்கள் எல்லாம் மயங்கி நிற்க, மங்கள ஓசை எங்கும் முழங்க, இனிதான இசை எம் இதயத்தை வருடி நிற்க, இனியதோர் திருவிழா கொண்டாட்டம். என்ன விழா என்ன தோன்கிறதா? அதுதான் நம் ஊரில் நாம் கொண்டாடும் திருக்குடும்ப விழா கொண்டாட்டம். ஆமாங்க, திருக்குடும்ப விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்பது நம் தமிழர் மரபல்லவா? விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து உள்ளங்களையும் நெஞ்சார்ந்து அன்போடு வருக வருக என வரவேற்க வருகிறார் திரு ஆரோக்கியம் ஆசிரியர் அவர்கள். திருக்குடும்ப பெருவிழா நிகழ்வில் இவ்விழாவை தலைமையேற்று சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றேன். இக்குடும்ப விழாவில் 50 ஆண்டுகள் மற்றும் 25 ஆண்டுகள் கொண்டாடும் அனைத்து தம்பதியினரையும் இவ்விழாவிற்கு வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அருட் சகோதரிகள் அவர்களுக்கும் இவ்விழாவை சிறப்பிக்கும் விதமாக நடனமாட இருக்கின்ற புனித சிறுமலர் பெண்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளுக்கும் புனித லோயலா துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்து இவ்விழாவில் வாழ்த்துளை வழங்கும் நமது ஜோஸ்பின் ஆசிரியர்களை வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழா சிறக்க வருகை தந்துள்ள அனைத்து இறை மக்களையும் அன்போடு வருகவென்று வரவேற்கின்றேன். விழாவை மேலும் சிறப்பிக்கும் விதமாக ஒளி அமைத்து சிறப்பிக்கும் நமது லாசியா டெக்கரேட்ஸ் குரூப் அவர்களை வருகவென்று வரவேற்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் அருமையான வார்த்தைகளால் வரவேற்புரை வழங்கிய திரு ஆரோக்கியம் ஆசிரியர் அவர்களுக்கு நம் இறைமக்கள் அனைவருடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கையோடு கை சேர்ந்து இதயங்கள் இரண்டும் இணைந்து மனவிழா கண்டு அன்பால் அரவணைத்து வாழ்வின் நோக்கத்தை வார்த்தெடுத்து இந்த ஆண்டோடு 25 ஆண்டுகள் மற்றும் 50 ஆண்டுகளை காணும் நீங்கள் ஊரார் வாழ்த்துக்களோடு உலகம் இருக்கும் வரை பிரியா தம்பதியினராய் என்றும் பிரியாமல் பல்லாண்டு வாழ்கவே என்று வாழ்த்த வரும் ஜோஸ்பின் ஆசிரியர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அன்பிற்கு இலக்கணம் திருக்குடும்பம், நல் பண்பின் பிறப்பிடம் திருக்குடும்பம். உறவுகள் இணைந்து உணர்வினை பகிர்ந்து உள்ளார்ந்த நேசத்தில் உருவெடுப்பது திருக்குடும்பம். மழலைகளை கண்டு மகிழ்ந்து மனம் குளிர வாழ்த்தி வளர்த்து பிள்ளைகளின் வளர்ச்சியிலே பெருமை காண்பது திருக்குடும்பம். கவலைகள் கஷ்டங்கள் கடந்து இறைப்பதம் நாடி மகிழ்ச்சியையே மகுடமாய் அணிய துடிப்பது திருக்குடும்பம். இறை உறவில் மகிழ்வு கண்டு நிறைவாழ்வை நோக்கிய பயணத்தில் கரையின்றி வாழ நினைப்பது திருக்குடும்பம். பிறர் போற்ற வாழ்ந்து பிறர் வாழ மகிழ்ந்து உறவில் நிலைத்திருப்பது திருக்குடும்பம். அன்பிலும் பண்பிலும் அரவணைப்பிலும் துயர் துடைப்பதிலும் பிறருக்காய் ஜெபிப்பதிலும் பிறர் வளர்ச்சியில் நிறை காண்பதிலும் முன் உதாரணமான
சான்று பகரும் திருக்குடும்பங்களாக நம் ஒவ்வொரு குடும்பமும் வாழ திருக்குடும்பத்தின் பாதுகாவலர் சூசையப்பர், திருக்குடும்பத்தின் தலைவி அன்னை மரியாள், திருக்குடும்பத்தில் நடுநாயகமாக விளங்கும் குழந்தை இயேசு, இந்த 3 பேரும் இணைந்த திருக்குடும்பத்தின் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். கதிரவனும் கதிரனுப்பி மணநாள் வாழ்த்துரைக்க, வான்மலையும் நீருகுத்து வாழ்த்திசையாய் பாடி நிற்க, அன்றலர் அள்ளிதின் நகை கண்டு நாணி முகம் கோணி நிற்க, சுற்றி வரும் சிற்றெரும்பும் சற்று தன் செயல் மறக்க, அண்ணாந்து பார்த்து எந்நாளும் எல்லோரும் வியக்கும் வண்ணம் வானும் நிலவும் போல வாழ்வாங்கு வாழ்ந்து இன்பம் காண்பீர். நாம் பிறந்தபோது யார் யார் வந்து பார்த்தார்கள் என நமக்கு தெரியாது. நாம் இறந்த பிறகு யார் யார் வந்து போவார்கள் என்று நமக்கு தெரியாது. இருக்கும் வரை பார்க்கும் மனிதர்களிடம் அன்பாய் இருப்போம், மனித நேயத்துடன் பழகுவோம், மனிதனாக வாழ்வோம். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. நன்றி, நன்றி. குறையாத அன்பும் புரிந்து கொள்ளும் அன்பும் விட்டு கொடுக்காத பண்பும் கொண்டு பல்லாண்டு வாழ்க. சொல்லும் பொருளும் போல் இணைந்து இன்பம் கண்டு, மலரும் மனமும் போல நாளும் மகிழ்ச்சி தந்து, வான் நிலவு போல வாய்த்த பிள்ளைகளோடு சுற்றமும் நட்பும் வாழ்த்துரைக்க, வாழ்கவென்று வாழ்த்துரைத்த ஜோஸ்பின் ஆசிரியை அவர்களுக்கு நன்றி. மயில்கள் ஆடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், குயில்கள் கூவினால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதமான காற்றோடு சலசலன்னு மழை பெஞ்சா மழையில குதிச்சு ஆட சொன்னா நமக்கு எவ்வளவோ பிடிக்கும்ல. இந்த விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களான திருமண வாழ்வில் 25 ஆண்டுகள் மற்றும் 50 ஆண்டுகளை சிறப்பிக்கின்ற நமது பெற்றோர் தாத்தா பாட்டிகளை பாரு பாரு கல்யாணம் பாரு, ஜோரு ஜோரு எல்லாமே ஜோரு என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் பல ஆண்டுகள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நமது குழந்தைகள் நடனமாட வருகின்றார்கள். நம் ஒய்சிஎஸ் மாணவர்கள். பாரு ஜோரு ஜோரு எல்லாமே ஜோரு. என்னன்னே பாட்டு, கல்யாணம்னா ஒரு ஆட்டம் போட்ட வேண்டாமா? நம்ம ஊர் ஸ்டைல்ல பாடுங்கண்ணே. இப்போ பாரு. பாரு பாரு கல்யாணம் பாரு, ஜோரு ஜோரு எல்லாமே ஜோரு. பாரு பாரு கல்யாணம் பாரு, ஜோரு ஜோரு எல்லாமே ஜோரு. பொண்ணு மாப்பிள்ளை ஒருத்தஞ்சோரு, சூப்பரான ஜோடி பாரு. பொண்ணு மாப்பிள்ளை ஒருத்தஞ்சோரு, சூப்பரான ஜோடி பாரு. இந்த காரியம் கர்த்தர் தந்தது. பாரு பாரு கல்யாணம் பாரு, ஜோரு ஜோரு எல்லாமே ஜோரு. குறும்பு பார்வை அசத்துறாரு மாப்பிள்ள சாரு. அரும்பு மீச குறும்பு பார்வை அசத்துறாரு மாப்பிள்ள சாரு. போற கண்ணால் பொண்ணு அழக ரசிக்கிறாரு சிரிக்கிறாரு. போற கண்ணால் பொண்ணு அழக ரசிக்கிறாரு சிரிக்கிறாரு. அக்கம் பக்கம் ஆள பார்த்து நைசா பேச துடிக்கிறாரு. அக்கம் பக்கம் ஆள பார்த்து நைசா பேச துடிக்கிறாரு. பாரு பாரு கல்யாணம் பாரு, ஓ ஜோரு ஜோரு எல்லாமே ஜோரு.
அழகில் மயங்கி போன பொண்ணு முகத்துல வெட்கத்தை பாரு. கொஞ்சி பேசி சிரிச்சு மகிழ மாப்பிள்ள முகத்தை பார்க்குறாங்க. கொஞ்சி பேசி சிரிச்சு மகிழ மாப்பிள்ள முகத்தை பார்க்குறாங்க. மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு மாப்பிள்ள மேல போத கண்டு. மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு மாப்பிள்ள மேல ஓர கண்ணு. பாரு பாரு கல்யாணம் பாரு. ஓய், ஜோரு ஜோரு எல்லாமே ஜோரு. ஓய், பாரு பாரு கல்யாணம் பாரு. ஜோரு ஜோரு எல்லாமே ஜோரு. பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தன் ஜோரு. சூப்பரான ஜோடி பாரு. பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தன் ஜோரு. சூப்பரான ஜோடி பாரு. இந்த காரியம் கர்த்தர் தந்தது. பாரு பாரு கல்யாணம் பாரு. ஜோரு ஜோரு எல்லாமே ஜோரு. பாரு பாரு கல்யாணம் பாரு, ஜோரு ஜோரு எல்லாமே ஜோரு என்று சொல்லி ஜோராக நடனமாடி நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய நமது ஒய்சிஎஸ் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். என்ன விலை அழகே, திருக்குடும்பத்தில் அன்பாயிருந்தா அது ஒரு அழகுதாங்க, பண்பாயிருந்தா அதுவும் ஒரு அழகுதாங்க, பாசமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப அழகுங்க. எப்படியெல்லாம் குடும்பத்தில் உணர்வு பூர்வமாக வாழ்கிறோம், உற்சாகமாக வாழ்கிறோம், ரசித்து வாழ்வோம் என்பதை ரசனையோடு பாட வராங்க நம்ம ஊர் பாடகர் குழுவினர்.
என்ன விலை அழகே, உன்னை விலைக்கு வாங்க வருவேன் என்று சொல்லி எப்பொழுதுமே திருமணம் காலத்தால் அழியாதது சிறப்பானது என்று சொல்லி இன்றைய நாள் விழா சிறப்பிக்கின்ற திருமண தம்பதியர்களை அன்பால் அழகான வார்த்தைகளால் இசையால் மகிழ்வித்து பாடல் பாடிய நமது பாடகர் குழுவினர்களுக்கு நன்றிகள். உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகிறது. அது உனக்கு மட்டும் உதவும் போது ஆணவமாகிறது. உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆன்மீகமாகிறது. நாம் உண்மையான மனதுடன் இறைவனை நிறைவு செய்யும் போது நமக்குள் மறைந்திருக்கும் சிறந்த பண்புகள் வெளியே வருகின்றன. இந்த நாளில் திருமண வாழ்வில் 25 மற்றும் 50 ஆண்டுகளை சிறப்பிக்கின்றவர்களுக்கு இங்கே கூடியிருக்கும் அனைத்து இறை மக்களுடைய சார்பாக நினைவு பரிசுகள் இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது 50 ஆண்டுகள் மற்றும் 25 ஆண்டுகள் திருமண விழாவினை சிறப்பிக்கக்கூடிய நபர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நேரம். முதலாவதாக நம்முடைய சிறு பிள்ளைகள் பெயர்கள் வாசிக்கப்படக்கூடிய திருமண தம்பதியர்களுக்கு சிறிய மலர் கொத்தினை கொடுத்து வாழ்த்து கூறுவார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த தம்பதியினர் மேடைக்கு அவருடைய பரிசினை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக திரு இன்னாசி மற்றும் திருமதி அமீர்தம் அவர்களுக்கு இப்பொழுது மலர் கொத்து கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. நம்முடைய கரவோசைகளை எழுப்பி பாட்டி கொடுங்க. அங்க மேலே வாங்க, மேலே வாங்க. தம்பதியினருக்கு இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக திரு ஜோசப் ரத்தினம் திருமதி லூர்து மேரி அவர்களுக்கு மலர் கொத்து கொடுத்து அவர்களுக்கு பங்கு தந்தை அவர்களால் பொன்னாடை போற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த சிறிய நினைவு பரிசுமானது கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக திரு அமுல்ராஜ் திருமதி சுகிர்த மேரி அவர்களுக்கு இப்பொழுது மலர் கொத்து கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது நமது பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடையை போற்றி இவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சிறிய நினைவு பரிசினை இவர்களுக்கு வழங்குகிறார்கள். கைகளை தட்டி இவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம்.
அடுத்ததாக 25 ஆண்டுகள் நிறைவுற்ற தம்பதியர்களுக்கான பரிசு வழங்குதல். முதலாவதாக திரு சந்தனராஜ் மற்றும் திருமதி ஞான சௌந்தரி அவர்களுக்கு மலர் கொத்து கொடுத்து மலர் கொத்தானது கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் தொடர்ந்து மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறிய நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது. அனைவரும் கரவோசை எழுப்பி இவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக திரு ஏ வின்சென்ட் திருமதி சேசம்மாள் அவர்களுக்கு இப்பொழுது மலர் கொத்தானது கொடுக்கப்படுகின்றது. இந்த தம்பதியினருக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நினைவு பரிசானது தொடர்ந்து வழங்கப்படுகின்றது. அனைவரும் இணைந்து கரவோசை எழுப்பி நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக திரு ஏ சந்தியாகு திருமதி மரிய சந்தோஷம் அவர்களுக்கு மலர் கொத்தானது கொடுக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் மேடைக்கு வருவார்கள். திரு சந்தியாகு திருமதி மரிய சந்தோஷம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த நினைவு பரிசானது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சின்ன பிள்ளைங்கிட்ட இருந்து மட்டும்தான் கைத்தட்டுகள் வருது. பெரியவங்களும் நம்ம இணைந்து கைத்தட்டி அவர்களை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக திரு அந்தோணி அன்புராஜ் அவர்கள் திருமதி மதலி மேரி அவர்களுக்கு இப்பொழுது மலர் கொத்தானது கொடுக்கப்படுகின்றது. அவர்களை வாழ்த்தும் விதமாக இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நம்முடைய கரவோசை எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக திரு இருதயராஜ் திருமதி சாந்தாமணி அவர்களுக்கு மலர் கொத்தானது கொடுக்கப்படுகின்றது. திரு இருதயராஜ் சாந்தாமணி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நினைவு பரிசானது வழங்கப்படுகின்றது. நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த தம்பதியினருக்கு கரவோசை மூலம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக திரு பவுல்ராஜ் திருமதி ராஜாமணி அவர்களுக்கு மலர் கொத்தானது கொடுத்து மேடைக்கு அழைக்கின்றோம். திரு பவுல்ராஜ் திருமதி ராஜாமணி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கான நினைவு பரிசனம் வழங்கப்படுகிறது. இந்த தம்பதியினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
அடுத்ததாக திரு எஸ் மரியசுந்தரம் திருமதி கிரேசி மேரி அவர்களுக்கு மலர் கொத்து கொடுத்து மேடை கலைக்கின்றோம். திரு மரியசுந்தரம் திருமதி கிரேசி மேரி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த நினைவு பரிசும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. நம்முடைய கரவோசைகளை எழுப்பி இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ரொம்ப எனர்ஜி இருக்கு, சூப்பர். அடுத்ததாக திரு அமலின் ஜோசப் திருமதி ராணி மார்க்ரெட் அவர்களுக்கு மலர் கொத்து கொடுத்து அவர்களை மேடை கலைக்கின்றோம். இந்த தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இவர்களுக்கான நிறைவு பரிசும் வழங்கப்படுகின்றது. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்கச் செய்யாது. நம்முடைய அன்பின் அடையாளமாக நினைவு பரிசுகளை பெற்றுக்கொண்ட திருமண தம்பதியர்கள் நம் பெற்றோர்களும் தாத்தா பாட்டிகளுக்கும் நம் நன்றியை பாராட்டுகளும். மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா, பூவுனா வாசம் இருக்கணும், அழகு இருக்கணும். அதுபோல திருக்குடும்பம்னா ஊரில் உள்ள எல்லாருக்கும் நம்ம குடும்பத்தை பிடித்து இருக்கணுமுங்க. அவ்வளவு நல்ல குணம், நல்ல பண்பு, நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள், நல்ல மகிழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய நல்ல குணத்தோடு நல்ல திருக்குடும்பமா எல்லோரும் வாழுங்கன்னு வாழ்த்தி பாட வராங்க. மல்லிகை பூவாய் மனம் வீசி சித்தனவாசல் சிற்பமாக எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் இன்றைய நாள் விழா தம்பதியர்களை வாழ்த்தி பாட வருகிறார்கள் நமது பாடகர் குழுவினர்.
மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா என்று சொல்லி நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மல்லிகையாய் மனம் வீசி மகிழ்வோடு வாழ அருமையான வாழ்த்து பாடலை பாடிய நமது பாடகர் குழுவினருக்கு நமது பாராட்டுக்கள். நன்மை தீமை கசப்பு இனிப்பு இருள் ஒளி கோடை குளிர் என எல்லா வழிகளிலும் வாழ்க்கையை அனுபவியுங்கள். எல்லாவற்றிலும் இரு பக்கத்தையும் அனுபவியுங்கள். அனுபவத்தை கண்டு பயப்படாதீர்கள், ஏனெனில் நிறைய அனுபவங்களுடன் தான் மேலும் மேன்மை அடைவீர்கள் என அனுபவங்களின் ஒட்டுமொத்த உருவாக இருக்கும் என்று திருமண நாளை சிறப்பிக்கும் அனைத்து திருமண தம்பதியர்கள் 25 ஆண்டுகள் மற்றும் 50 ஆண்டுகளை கொண்டாடுகின்றவர்கள் சார்பாக இப்பொழுது ஏற்புரை வழங்க திரு சந்தியாகு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்களின் திருமண 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் நிறைவு செய்தது. நன்றி திருப்பலி நல்கிய நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இதற்கு உதவிகரமாக இருந்த அருட்சகோதரிகள், மாணவ மாணவியர்கள் மற்றும் எங்களை வாழ்த்தி மகிழ்வித்த மாணவர்களுக்கும் பாடல் பாடி மகிழ்வித்த பாடல் குழுவினருக்கும் எங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இந்த நிமிடம் நிரந்தரம் இல்லை, இதுவும் கடந்து போகும் என்று தங்களை அனுபவத்தையும் நன்றியையும் பகிர்ந்து கொண்ட திரு சந்தியாகு அவர்களுக்கு நன்றிகள். டப்பாங்குத்து பாட்டை கேட்டா ஆடாதவர்களும் ஆடுவர். இனிமையான இதமான அமைதியான பாட்டை கேட்டா உருகாத மனமும் உருகி போய்விடும்ல. ஆமாங்க, இந்த பாட்டும் ஆட்டமும் நம்ம உணர்வுகளை எவ்வளவு தொட்டு போகுதில்ல. இதோ பாருங்க, திருக்குடும்ப விழா நாளில் திருமண தம்பதியர்களை வாழ்த்தி திருமண குடும்பத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் ஒன்று சேர்த்து விழா கோலம் போன்ற திருமண வீட்டில் நடக்கின்ற காரியங்களை அனைத்தையும் ஒன்றாக கூட்டி வார்த்தைகளால் ஆடி பாடி மகிழ்விக்க வருகிறார்கள் நம் குழந்தைகள். பச்சச்சம்மா நெல் எடுத்து குத்தி போடம்மா, அட தேங்காய ஓடிச்சு திருவி வையம்மா. பச்சைக்கிளி போல ஒரு பொண்ணு வாராமா, புது பொண்ணை பார்த்து அசந்து போவ ரொம்ப சோரம்மா. பச்சச்சம்மா நெல் எடுத்து குத்தி போடம்மா, அட தேங்காய ஓடிச்சு
காலத்தில் மணமக்களை வாழ்த்துகிற ஒவ்வொரு பாராட்டுக்குரியவர்களையும், பாராட்டு பாடல்களை பாடுகின்றவர்கள் உள்ளத்திலே எழுகிற அனைத்து வார்த்தைகளையும் ஒன்று சேர்த்து அழகாய், நளினமாய், அருமையாய் நடனமாடிய நமது YCS மாணவிகள் ஒவ்வொருவருக்கும் கரம் தட்டி நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். நேற்றைய தினத்திலே நடந்த போட்டிகளுக்கு நடுவர்களாக 2 நபர்கள் இருந்தார்கள். அந்த 2 நபர்களையும் கௌரவிக்கும் விதமாக இப்பொழுது சிறிய அன்பளிப்பானது அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அவர்கள் பெயர்கள் வாசிக்க மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமதி செலின் ஜெனிஃபர் ரோஸ் மற்றும் திருமதி மரிய தெரஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். நன்றி கொக்கை பார்த்து பொறுமையை கற்றுக்கொள். எறும்பை பார்த்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள். தேனியை பார்த்து உழைப்பை கற்றுக்கொள். காகத்தை பார்த்து பகிர்ந்துண்ண கற்றுக்கொள். நாயை பார்த்து நன்றியை கற்றுக்கொள். இதெல்லாம் நம் சமூகத்தின் வாழ்வியல் அனுபவங்கள். இந்த அனுபவங்களின் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்ல இவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய விழா இனிதே நடைபெற அருள் புரிந்த இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு தியாகங்களும் எதிர்பார்ப்புகளும் கொண்டதுதான் குடும்பம் என்ற வரிகளுக்கேற்ப இன்றைய திருக்குடும்ப விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் கல்லாகவே இருந்திருப்போம். கல்லாய் இருந்த எங்களை சிலையாய் மெலிகூட்டிய பங்கு தந்தைக்கு நன்றி. புதுமைகள் எவ்வளவு உயர்ந்ததோ அதைவிட உயர்ந்தது புது சிந்தனைகள். அதை சிந்திப்பதில் மட்டுமல்ல, அதை செயல்படுத்துவதில் நற்சான்று பெற்றவர் நம் பங்கு தந்தை. நம் பங்கு தந்தைக்கு ஒரு பலத்த கை தட்டுவோம். அவரை இம்மண்ணிற்கு அனுப்பிய இறைவனுக்கு கோடான கோன்றி நன்றிகள். நம் பங்கு தந்தைக்கு உறுதுணையாக இருந்தவர் இம்மண்ணின் மைந்தர் மோசஸ் பிரதர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய திருக்குடும்ப விழா நாளில் 25 ஆண்டுகள் மற்றும் 50 ஆண்டுகள் சிறப்பிக்க வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் கண்டுகளித்த உங்களுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த ஆண்டு உங்களுக்கு இன்னும் பல மகிழ்ச்சியான மற்றும் அன்பான நினைவுகளை கொண்டு வர வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். இத்தனை ஆண்டுகளை பாதுகாத்த இறைவன் இனி வரக்கூடிய ஆண்டுகளிலும் மென்மேலும் ஆசீர்வதிப்பதாக. இடி இசையில் நடனம் அரங்கேற்றிய நம் YCS மாணவ மாணவிகளுக்கு நன்றி. மேலும் இவர்கள் 3 நாட்களாக முழு நேரமும் நடனத்திற்காக செலவழித்தனர். இவர்களின் ஆர்வத்தை புரிந்து குழந்தைகளை அனுப்பிய பெற்றோர்களுக்கு ஒரு பலத்த கை தட்டுவோம். மேலும் நம் ஊரில் வசிக்கும் பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளின் ஆர்வத்தை புரிந்து கொண்டும் குழந்தைகள் தங்களின் பெற்றோர்களை புகழும் வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். மேலும் YCS மாணவ மாணவிகளுக்கு மயில் போன்ற ஆட்டத்தை கற்றுக் கொடுத்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் கிளின்டன் அண்ணன் மற்றும் பிரபாக் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். இசை சாரலில் நம்மை அனைவரையும் நனைய வைத்த பாடற் குழுவினருக்கு மிக்க நன்றி. தங்களுடைய பணிகளை ஒதுக்கி வைத்து பாடற் பயிற்சிக்கு பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு செயல்களிலும் கடவுளின் துணை வேண்டும். ஒரு நிகழ்ச்சி இருந்தால் ஒரு நெறியாளர் தேவை. இன்றைய நிகழ்ச்சி நெறியாளர்களாக இருந்தவர்கள் கீபோர்ட் கிங்ஸ் சிரில் மற்றும் ஜெஃப்ரி. இவர்கள் கீபோர்டில் மற்றும் கிங் என்ற நினைத்த வேளையில் அரங்கு நெறியாளர்களை தடம் பதித்து அரங்கையே அதிர வைத்த அவர்களுக்கு ஒரு பலத்த கை தட்டுவோம். மற்றும் இன்று ஒளி அமைப்பு மற்றும் டெக்கரேஷன் செய்த லாசியா டெக்கர்ஸ் அண்ட் வினோ டிஜே லைட்ஸ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத சிலர் இங்கு உள்ளனர், இந்த உலகில் இருக்கிறார்கள்.
அதை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல். பாராட்டுவதற்கு கை குலுக்கியவரை மறந்தாலும் அதை பெறுவதற்கு கை கொடுத்தவரை மறவாதே என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப நன்றி சொன்ன நமது மியூசிக் கிங் ரிச்சர்ட் அவர்களுக்கு நன்றிகள். வாழ்வின் ஒவ்வொரு முறையும் உங்களை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனெனில் அவர்கள்தான் உங்களை முளைக்க செய்தவர்கள். கடவுளுக்கும் மக்களுக்கும் நன்றி சொல்ல பாப்பிரை பண்ணுக்காக எழுந்து நிற்போம். ரோமை ராஜ பூவனை நமோ நமோ, ரோமை ராஜ பூவனை நமோ நமோ, திருச்சபையின் தலைவராக செழித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக செழித்த மாதவா, உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம், உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜ பூவனை நமோ நமோ, ரோமை ராஜ பூவனை நமோ நமோ. தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். அன்பான குழந்தைகளே, இன்றைய நாளிலே பரிசு வழங்குகிற நேரம் இது குழந்தைகளுக்கு. நேற்றைய தினத்திலே மாசில்லா குழந்தைகள் தினத்தன்று சிறப்பாக பங்கு பெற்ற அனைவருக்குமே பரிசுகள் கொடுக்கப்பட இருக்கிறது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பரிசு கொடுத்தாலும் பங்கு பெற்ற எல்லாருக்குமே பரிசுகள் கொடுத்து உற்சாகப்படுத்துகிற நேரம். இப்பொழுது பெயர்கள் வாசிக்கப்படுகின்ற பொழுது குழந்தைகள் மேடைக்கு வந்து பரிசுகளை பெற்றுச் செல்ல கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக பாடல் போட்டியில் வென்றவர்களுக்கான பரிசு கேஜியில் முதலாம் பரிசு பெறக்கூடியவர் ஜோஸ்மா. முதலாம் பரிசு 2 நபர்கள், ஜோஸ்மா, போர்ஷியா. 2 நபர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஜோஸ்மா, போர்ஷியா. இரண்டாம் பரிசு 4 நபர்கள், 2 பேர் பரிசு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் தருண், டெரிக் ஆலன், டொமினிக் ஆரோன், சனா ஆண்டன் ஆகிய 4வரும் 2ஆம் பரிசினை பெற்று செல்கின்றனர். தருண், டெரிக் ஆலன், டொமினிக் ஆரோன், சனா ஆண்டன். நான்கு பேர். அடுத்ததாக 3ஆம் பரிசினை பெறக்கூடியவர் ஷிஃப்ரா ஷெரின். 3ஆம் பரிசினை பெறக்கூடியவர் ஷிஃப்ரா ஷெரின். பாடல் போட்டியில் கலந்து கொண்ட லாஷியாவிற்கு
பங்கேற்பாளர்களின் சார்பாக இந்த சனா லாஷியா பங்கேற்பாளருக்கான பரிசினை பெறுகிறார்கள். லாசியா அடுத்ததாக முதலாம் வகுப்பு பிரபஞ்சன் யானிக் முதல் பரிசு. பிரபஞ்சன் யானிக் முதல் பரிசு. ஒரே ஒரு நபர். இரண்டாம் வகுப்பில் டான்சியா First place. அடுத்ததாக மூன்றாம் வகுப்பு முதல் பரிசு ரியா ரெக்ஸி முதல் பரிசு. இரண்டாம் பரிசு லிவிஸ் ஆலன். மூன்றாம் பரிசு தனுஷ். மூன்றாம் பரிசு தனுஷ். பங்கேற்பாளர்களாக செலினா மூன்றாம் வகுப்பு, செலினா டிசில்வா மூன்றாம் வகுப்பு. அடுத்ததாக நான்காம் வகுப்பில் முதல் பரிசு ஜெனட் ஷெர்லின் முதல் பரிசு. நான்காம் வகுப்பில் ஜெனட் ஷெர்லின் முதல் பரிசு. இரண்டாம் பரிசு வினோ ஸ்டான்லி செபாஸ்டின் இரண்டாம் பரிசு. இரண்டு நபர்கள் இரண்டாம் பரிசு. மூன்றாம் பரிசு ரூபன். அடுத்ததாக ஐந்தாம் வகுப்பு பாடல் போட்டியில் பரிசு பெற்றவர்கள் லேனி லிபின் முதல் பரிசு பெறுகிறார். நம்முடைய கைகளை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குல்ல. தேவதீபக் இரண்டாம் பரிசு. சுகன்யா மூன்றாம் பரிசு. பாடல் போட்டியில் ஐந்தாம் வகுப்பு சுகன்யா மூன்றாம் பரிசு. நான்காம் வகுப்பில் பங்கேற்பாளர்களுக்கான பரிசு ஷெர்லியா ஸ்ருதி. ஷீலா ஸ்டெஃபி நான்காம் வகுப்பு. ஐந்தாம் வகுப்பில் பங்கேற்பாளர்களுக்கான பரிசு சபிதா, கோஷிகா சாரா, கிங்ஸ்டன் ஜஃப்ரின் ஷாம், ஜஸ்டின் பியோ, லியோன் ஜோன். பாடல் போட்டியில் வெற்றி பெற்ற பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கரவோசை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக மாறுவேட போட்டி. கேஜியிலிருந்து முதல் பரிசு பெறுகிறவர் கயல் யாழினி முதல் பரிசு.
கயல் யாழினி முதல் பரிசு. இரண்டாம் பரிசு இனிகோ ஜெகன் கேஜில. மூன்றாம் பரிசு திவாசி செல்வா கயல் யாழினி முதல் பரிசு. அடுத்ததாக முதல் வகுப்பில் மாறுவேட போட்டியில் முதல் பரிசு சகாவினி. இரண்டாம் பரிசு ரூபன் பெனிக்ஸ். மூன்றாம் பரிசு கிளாரிஸ் ஆரோ. முதல் பரிசு சகாவினி, இரண்டாம் பரிசு ரூபன் பெனிக்ஸ், இரண்டாம் பரிசு கிளாரிஸ் ஆரோ, மூன்றாம் பரிசு. அடுத்ததாக இரண்டாம் வகுப்பில் மாறுவேட போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் ஜெஸ்லின் சுவாதி முதல் பரிசு, இரண்டாம் பரிசு டக்ஸா பினோ, மூன்றாம் பரிசு தான்ஷியா. முதல் பரிசு ஜெஸ்லின் சுவாதி, இரண்டாம் பரிசு டக்ஸா பினோ, மூன்றாம் பரிசு தான்ஷியா. அடுத்ததாக மூன்றாம் வகுப்பில் மாறுவேட போட்டியில் பரிசு பெற்றவர்கள் முதல் பரிசு லிவின் ஆலின், இரண்டாம் பரிசு ரியா ரெக்ஸி, மூன்றாம் பரிசு டிசில்வியா. ரியா ரெக்ஸி இரண்டாவது பரிசு, டிசில்வியா. அடுத்ததாக நான்காம் வகுப்பில் மாறுவேட போட்டியில் பரிசு பெற்றவர்கள் ஜெர்லியா சுஜி, இரண்டாம் பரிசு ஜெனட் ஷெர்லின், இரண்டாம் பரிசு. மூன்றாம் பரிசு ஸ்டான்லி செபாஸ்டின், மூன்றாம் பரிசு. ஐந்தாம் வகுப்பில் மாறுவேட போட்டியில் பரிசு பெற்றவர்கள் முதல் பரிசு தீபக், இரண்டாம் பரிசு எல்வின் செபாஸ்டின், மூன்றாம் பரிசு கிருத்திக் ரோஷன். அடுத்ததாக பங்கு பெற்ற அனைவருக்குமான பரிசு பெயர்கள் வாசிக்க அனைவரும் தொடர்ந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறீர்கள். கியாரா கேத்ரின் எல்கேஜி, டக்ஸ்டன் டிஜோ ப்ரீகேஜி, ஜோஷ்வா ப்ரீகேஜி, சாரா சில்பா ப்ரீகேஜி, சிப்ரோ ஷெரின் எல்கேஜி, பிரகன் ஜோ ப்ரீகேஜி, கேஜியில் இருக்க எல்லாருமே கேஜியிலிருந்து நேற்று பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்துருங்க. நான் பேர் வாசிக்கிறேன். இருந்தாலும் கியாரா கேத்ரின், டக்ஸ்டன் டிஜோ, ஜோஷ்வா, சாரா சில்பா, சிப்ரோ செரின், பிரகன் ஜோ, டெரிக் ஆலன், டோம்னிக் ஆரத், ரிக்ஷிதா, போர்ஷியா, గారు, ఎబి జెనో,
எபிஜெனோ, டெல்வின், ஹார்வின், ஜெனோவின், சனா ஆண்டனி. இதில் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இதில் யாராவது பேராவது விட்டு போயிருந்தா அவர்களும் நேற்று பங்கேற்ற எல்கேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி ஆகிய அனைவர்களும் இப்பொழுது வந்து பரிசினை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாரேனும் விடுபட்டு போயிருந்தால் அவர்கள் நான்காம் வகுப்பில் பாடல் போட்டியில் 2ஆம் பரிசு பெற்ற வினோ. அடுத்ததாக முதல் வகுப்பில் பங்கு பெற்றவர்கள் கோத்தமிழ் மாறுவேட போட்டியில் கோத்தமிழ், மோசஸ் ஆண்டன், தாஸ்வின், ஜான் ரித்திஷ், சகாய ஆரோன், ரோஷினி, டார்வின், ரியோ, விவின் நெல்சன், சூசன் வெனிஸ், மோரிஸ் பெயர்கள் வாசிக்கப்படக்கூடிய மாணவர்கள் இருந்தாக அனைவரும் மேடைக்கு வரவும். கோத்தமிழ், மோசஸ் ஆண்டன், தாஸ்வின், ஜோன் ரித்திஷ், சகாய் ஆரோன், ரோஷினி, டார்வின், ரியோ, விவின் நெல்சன், சூசன் வெனிஸ், மோரிஸ், ஜோவின் ஆண்டன்சன், செலினா, ஸ்டீஃபன், பிராங்க்லின் ஜோ, நோபின் மார்ஷல், பிரிட்டோ பாஸ்டின், கோஷிகா, ஜோஷித், பிரித்திகா ஜோ, நெல்சன், ஆல்வின், லியோ ஜோ, ஜஸ்டின் பியோ, பிரித்திஷ், லிசிகா ஜோ, கோன்ஷா, கிஷோர் இன்னாசி. பங்கு பெற்று யாரேனும் பரிசுகள் பெறவில்லை என்றால் பங்கு தந்தை அவர்களை சந்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அனைவருக்கும் பலத்த கரவோசையோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பங்கு பெற்ற பரிசுகள் பெற்ற அனைவருக்கும் நன்றி. தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகா